உங்க ரிட்டையர்மெண்ட்ல அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு நிரந்தர வருமானம் வந்தா எப்படி இருக்கும்? அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்துல ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன, அதனால உங்களுக்கு என்ன லாபம்னு இப்ப பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 5000 ரூபாய். இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. இது மாசா மாசம் உங்க பேங்க் அக்கவுண்டுக்கு வரக்கூடிய அரசாங்கமே உத்தரவாதம் தர்ற ஒரு பென்ஷன். இது எப்படி சாத்தியம்? வாங்க பார்க்கலாம். முதல்லயே ஒரு சூப்பரான விஷயம். இந்த திட்டத்தை நிறுத்திடுவாங்கன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா அப்படி இல்ல. இன்னும் பல பேருக்கு இது யூஸ் ஆகணும்னு 2031 வரைக்கும் இந்த திட்டத்தை நீட்டிச்சிருக்காங்க. இது வெறும் ஒரு டேட் எக்ஸ்டென்ஷன் மட்டும் இல்லங்க. லட்சக்கணக்கான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நிதி பாதுகாப்புக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட். ஏன் இந்த எக்ஸ்டென்ஷன் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் கிடைச்சிருக்கு. உங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பேஸ் போட இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, அப்போ இந்த அடல் பென்ஷன் யோஜனானா உண்மையிலே என்ன? யாருக்கெல்லாம் இது அப்ளை ஆகும்? வாங்க கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அடல் பென்ஷன் யோஜனா, ஷார்ட்டா ஏபிஒய். இது 2015ல நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு திட்டம். இதோட மெயின் கோல் என்னன்னா, அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு, அதாவது தெருவர வியாபாரிங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, சின்ன சின்ன விவசாயிகள், இவங்களுக்கெல்லாம் அவங்க வயசான காலத்துல ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் வரணுங்கிறது தான். இந்த ஸ்கீமோட ஜேர்னியை பாத்தீங்கனாலே தெரியும் கவர்மெண்ட் இதுல எவ்வளோ சீரியஸா இருக்குன்னு. 2015ல ஆரம்பிச்சாங்க, அப்புறம் 2022ல இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு ஒரு ரூல் மாத்தினாங்க. இப்போ பாருங்க 2031 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அதாவது கரெக்டான ஆளுங்களுக்கு இதோட பெனிஃபிட் போய் சேரணும்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. அடட, இதுல சேர்றது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்குமோ? அப்படிலாம் இல்லவே இல்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். சரி, எல்லாம் ஓகே, ஆனா இந்த பென்ஷனை நான் எப்படி வாங்குறது? அதுக்கான பதில் தான் இப்ப வரப்போகுது. பாருங்க, 3 ஸ்டெப் தான். ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க வயசு 18ல இருந்து 40க்குள்ள இருக்கணும். அப்போ இதுல சேர்ந்துக்கலாம். ரெண்டாவது, மாசா மாசம் ஒரு சின்ன தொகையை மட்டும் நீங்க கட்டினா போதும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு 60 வயசு ஆனதும் மாசா மாசம் உங்க அக்கவுண்ட்டுக்கு பென்ஷன் வர ஆரம்பிச்சிரும். இங்க தான் இந்த திட்டத்தோட மேஜிக்கே இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க 18 வயசுல சேர்றீங்கன்னா மாசம் வெறும் 210 ரூபாய் தான். அதாவது ஒரு நாளைக்கு 7 ரூபாய். ஆனா உங்களுக்கு 60 வயசுக்கு அப்புறம் லைஃப் லாங் மாசம் 5000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும். எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. மாசம் 5000 ரூபாய் மட்டும் இல்ல, உங்களோட மொத்த சேமிப்பு, அதாவது உங்க பென்ஷன் ஃபண்ட் கிட்டத்தட்ட 8.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும். இது எப்படி தெரியுமா? நீங்க போடுற காசு, கவர்மெண்ட் போடுற காசு எல்லாம் சேர்ந்து தான் இவ்ளோ பெரிய தொகையா மாறுது. இதுதான் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பவர். ஓகே, அப்போ யாரெல்லாம் இதுல சேரலாம், யார் சேர முடியாது? இங்க ஒரு முக்கியமான ரூல் சேஞ்ச் நடந்திருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க, இல்லனா உங்க எலிஜிபிலிட்டில பிரச்சனை வரலாம். தகுதிகள் ரொம்பவே கிளியரா இருக்கு. உங்களுக்கு வேற எந்த ஃபார்மல் பென்ஷன் ஸ்கீமும் இல்லைன்னா நீங்க ஒரு இந்திய குடிமகனா இருந்தா போதும், சேர்ந்துக்கலாம். ஆனா இங்க தான் அந்த முக்கியமான ரூல் வருது. அக்டோபர் 1, 2022க்கு அப்புறமா நீங்க இன்கம் டாக்ஸ் பேயரா இருந்தா இந்த ஸ்கீம்ல சேர முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒருவேளை நீங்க டாக்ஸ் பேயரா இருந்து அந்த டேட்டுக்கு அப்புறம் சேர்ந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? கவலைப்படாதீங்க. உங்க அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க கட்டின பணத்தை வட்டி இல்லாம அப்படியே திருப்பி கொடுத்துருவாங்க. அதனால சேர்றதுக்கு முன்னாடி உங்க எலிஜிபிலிட்டியை செக் பண்றது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இது எல்லாத்துலேருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இந்த திட்டம் உங்க ரிட்டையர்மெண்ட் ஃபியூச்சரை எப்படி மாத்த போகுது? இந்த திட்டத்தோட நோக்கமே ரொம்ப பெருசுங்க. அதாவது உழைக்கிற காலத்துல கஷ்டப்பட்டுட்டு வயசான காலத்துல மத்தவங்கள சார்ந்து வாழக்கூடாது. யாருடைய உதவியும் இல்லாம தன்மானத்தோட வாழணும். அதுக்கு ஒரு வழி செய்யறதா இந்த ஸ்கீம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த 2031 எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு கிடைச்ச ஒரு 2வது சான்ஸ் மாதிரி. உங்க எதிர்காலத்தை பாதுகாக்க ஒரு சேஃப்டி நெட் போடுறதுக்கு இதுதான் சரியான நேரம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். இன்னைக்கு நீங்க செய்யற இந்த சின்ன முதலீடு நாளைக்கு உங்க வயசான காலத்துல நல்ல வேலை அப்பவே இதை செஞ்சோன்னு உங்க மனசே உங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. பதில் உங்க கையில தான் இருக்கு.